என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள். என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள். வாருங்கள், ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம். இன்றைய பகுதி 91. ராவணன் முடிந்தான். லங்கையில் ஒவ்வொரு வீட்டிலும் பெண்களுடைய அழுகுரல். ராவணனுடைய துக்கமும் வெட்கமும் கோபமும் கொந்தளித்து கடல் போல் பொங்கிச்சு. இனி தானே தன் முழு பலத்துடன் யுத்தம் செய்து இந்த சத்ருவை அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டு புறப்பட்டான். தன் பலத்தை பற்றியும் சௌரியத்தை பற்றியும் தான் அடைந்த வரங்களின் சக்தியை பற்றியும் அவனுக்கு சந்தேகமே இருக்கவில்லை. ஆனபடியால் வெகு தைரியமாகவே சென்றான். 8 குதிரைகள் பூட்டி எல்லாவித ஆயுதங்களும் நிறைந்த திவ்யமான தன் தேரில் ஏறினான். ரதம் பூமி அதிரச் சென்றது. அரக்க வீரர்கள் பலர் தத்தம் தேர்களில் ஏறி அவனை சூழ்ந்து சென்றார்கள். லங்கையில் இருந்து ராவணன் புறப்பட்டதும் பட்சிகள் கோரமாக கூவின. சூரியனுடைய ஒளி மங்கிற்று. இன்னும் பல கெட்ட சகுனங்கள் காணப்பட்டன. ராவணன் இவற்றை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் வடக்கு கோட்டை வாயில் வழியாக யுத்த களத்துக்கு சென்றான். விருபாஷன், மகோதரன், மகா பார்ஷவன் என்ற அரக்க வீரர்கள் ராவணனை தொடர்ந்து தங்கள் ரதங்களில் சென்றார்கள். ராவணனை தொடர்ந்து சென்ற வீரர்கள் சுக்ரீவனாலும் அங்கதனாலும் வீழ்த்தப்பட்டு உயிர் நீத்தார்கள். லக்ஷ்மணன் லங்கேசனை எதிர்த்தான். லக்ஷ்மணனுடைய தாக்குதலை ராட்சசராஜன் கொஞ்சமும் லட்சியம் செய்யவில்லை. லக்ஷ்மணனுடைய அம்புகளை தன் பாணங்களால் எளிதாக அகற்றிவிட்டு ராவணன் ராமனை நோக்கி நேராக சென்று தாக்கினான். பலமான பாணங்களை செலுத்தினான். அவற்றை ராமன் தன் பாணங்களால் தடுத்துவிட்டதைக் கண்டு இன்னும் அதிக சக்தி பொருந்திய பாணங்களை பிரயோகம் செய்தான். அதிலும் பயனடையவில்லை. யுத்தம் மிக கடுமையாக வெகு நேரம் நடந்தது. ராவணனுடைய அம்புகள் ராமனுடைய நெற்றியில் பட்டும் அவை அவனை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. ராமனுடைய கோதண்டத்திலிருந்து பாய்ந்த சரங்களும் ராவணனுடைய கவசத்தை பிளக்கவில்லை. ராமனுடைய அஸ்திரங்களை ராவணனும் தன் பாணங்களால் தடுத்து தள்ளினான். இவ்வாறு ராவணனுக்கும் ரகுவீரனுக்கும் அற்புத யுத்தம் நடந்தது. இரு பக்கத்திலும் விடப்பட்ட அஸ்திரங்கள் மந்திர சக்தி பொருந்தியவை. அவற்றின் பிரமிக்கத்தக்க செய்கைகளை அதுவரையில் யாரும் கண்டதில்லை. ராவனுடைய அஸ்திரங்களில் சக்தியைக் கண்டு ராமன் மிக வியந்தான். இருவரும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக மிக சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை பிரயோகித்தார்கள். அஸ்திரங்களின் ஜுவாலையின்களால் ஆகாயமெல்லாம் பல சூரியன்கள் சேர்ந்தாற்போல் பிரகாசித்த மாதிரி ஜோதி உண்டாயிற்று. ராவணனுடைய சகல அங்கங்களையும் பானங்களால் ராமன் துளைத்தான். ஆயினும் யுத்தம் முடிவு பெறவில்லை. பிறகு லக்ஷ்மணனும் விபீஷணனும் ராமனை தாக்கினார்கள். ராவணன் தன் தம்பியை கொல்ல மிக கோபத்துடன் ஒரு சக்தி ஆயுதத்தை வீசி எறிந்தான். அது விபீஷணன் மீது விழுவதை லக்ஷ்மணன் ஒரு பானத்தால் தடுத்து விட்டான். அது துண்டிக்கப்பட்டு எரியும் கொல்லிக்கட்டையைப் போல் பூமியில் விழுந்தது. மறுபடி ஒரு சக்தி ஆயுதத்தை இதோ செத்தாய் என்று வீசினான். அந்த சக்தியின் தாக்குதலினால் லக்ஷ்மணன் பூமியில் பிரஜை எழுந்து விழுந்தான். ஆனால் உயிர் போகவில்லை. இதை கவனிக்காமல் ராமன் ராவணனை மிக பலமாக தாக்கிக் கொண்டே இருந்தான். அவ்விருவருக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது வானர வீரர்கள் யோசித்து லக்ஷ்மணனுடைய உயிரை காப்பதற்காக ஆஞ்சநேயனை ஔஷதி மலைக்கு அனுப்பினார்கள். ஹனுமான் 2ஆம் தடவை வடக்கே ஆகாயத்தில் தாவி சென்று ஔஷதிகளை தேட அவகாசமில்லை என்று மலையையே தூக்கி கொண்டு திரும்பி வந்தான். ஔஷதிகளை பிரயோகம் செய்த பிறகு லக்ஷ்மணன் சொஸ்தப்பட்டு எழுந்து யுத்தத்தில் மறுபடியும் கலந்து கொண்டான். இதற்குள் இந்திரனுடைய தேரை மாதலி யுத்தபூமிக்கு ராமனுக்காக கொண்டு வந்து சேர்த்தான். தேவராஜன் தங்களுக்காக அனுப்பியிருக்கிறான். தேரில் ஏறுவீராக, தேவர்களுக்கு சத்ருவான ராவணனை வதம் செய்வீராக என்றான். இந்திரனுடைய சாரதி ராமனும் ரதத்தை வலம் செய்து நமஸ்கரித்துவிட்டு ஏறினான். பிறகு அற்புத யுத்தம் நடந்தது. ராவணன் மிகவும் அடிபட்டு மனம் தளர்ந்து மயக்கமாக இருந்தான். இதை கண்ட அவன் சாரதி மெதுவாக தேரை யுத்த பூமியிலிருந்து வெளியே நடத்தி கொண்டு போனான். கொஞ்ச நேரத்தில் ராவணன் மயக்கம் தெளிந்து, ஏன் தேரை யுத்த பூமியை விட்டு கொண்டு வந்தாய் என்று சாரதியை கோபித்து மறுபடியும் திரும்பச் சொல்லி ராவணனுடைய தேர்முன் நின்றான். மறுபடியும் கோர யுத்தம் ஆரம்பித்தது. அஸ்திரத்துக்கு பிரதி அஸ்திரம் செலுத்தி கொண்டு இருவரும் அதுவரையில் யாரும் கண்டிராத அற்புத முறையில் ரதங்களை செலுத்தி நீண்ட நேரம் யுத்தம் நடத்தினார்கள். சேனையில் இருந்த வீரர்கள் பிரமித்து போய் அப்படியே பார்த்து கொண்டு நின்றார்கள். அதை கவனித்து வந்த சாரதி மாதலி ராமனுக்கு மெதுவாக சொன்னான், அரக்கனுடைய விநாச காலம் நெருங்கிவிட்டது. தாமதித்து கொண்டிருப்பது ஏன்? பிரம்மாஸ்திரத்தை மறந்துவிட்டீரா? இவ்வாறு மாதலி சொன்னதும் ராமன் அந்த திவ்யாஸ்திரத்தை உரிய மந்திரத்தை சொல்லி செலுத்திவிட்டான். அதுவரையில் எத்தனையோ தடவை அரக்கனுடைய தலைகள் அறுபட்டாலும் புதிய தலைகள் முளைத்து கொண்டே வந்தன. பிரம்மாஸ்திரமானது ஜுவாலை விட்டு கொண்டு ராவணனை நோக்கி சென்று அரக்கனுடைய மார்பை துளைத்தது. லங்கேஷனுடைய கையில் இருந்த வில் கீழே நழுவி விழுந்தது. அரக்கன் உயிர் மாய்ந்தது. ரதத்திலிருந்து உயிரற்றி கீழே விழுந்தான்.
தேவதுந்துவிகள் முழங்கின. ஆகாயத்திலிருந்து புஷ்பமாரி பெய்தது. ராகவனையும் அவனுடைய ரதத்தையும் புஷ்ப குவியல் மறைத்துவிட்டது. லக்ஷ்மணன், விபீஷணன், ஜாம்பவான் முதலிய வீரர்கள் சூழ்ந்து கொண்டு ராமனை பூஜித்து ஆனந்தத்தில் மூழ்கினார்கள். விபீஷணன் உயிரற்று கிடந்த அண்ணனை பார்த்து, ஹா வீரனே, அற்புத செயல்களை செய்தவனே, சகல சாஸ்திரங்களையும் படித்து அறிவு பெற்றவனே, வீர விக்ராந்த விக்கியாத விநீத நய கோவிந்தனே, வீழ்த்தப்பட்டு இன்று இரு புஜங்களையும் நீட்டி பரப்பி உயிர் துறந்து தரையில் கிடக்கிறாயே என்று அழுதான். அண்ணன் மரணத்துக்கு தானே வேலை செய்தான். ஆனபோதிலும் செத்து கிடந்த அண்ணனை பார்க்கும்போது அந்த சந்தர்ப்பத்தில் சமீபத்தில் நடந்ததெல்லாம் மறந்து போய் பழைய வாசனையும் வாழ்க்கையும் நினைவுகளும் தோன்றி இரத்த பாசத்தின் பயனாக துக்கம் உண்டானது சகஜம். ஆணவத்தால் மதியிழந்து துராலோசனை சொன்னவர்களால் சூழப்பட்டு நான் சொன்னதை நீ புறக்கணித்தாய். என்ன விளையும் என்று சொன்னேனோ அதுவே நடந்துவிட்டது. செய்த பெருந்தவர்களின் பயனை அடைந்து விட்டாய். மதம் சொரியும் யானை வீழ்த்தப்பட்டு கிடப்பது போல் மண்ணில் கிடக்கிறாயே. சூரர்களுக்குள் மகா சுரனாயிருந்த ராஜேந்திரா என்றான். இவ்வாறு துக்கப்பட்டு கொண்டிருந்த விபீஷணனை பார்த்து ராமன் மெதுவாக பேசலானான். மகா வீரனைப் போல் யுத்தம் செய்தான். தன் சௌரியத்தை பூரணமாக காட்டிவிட்டு உயிர் நீத்தான். இத்தகைய மரணம் மேலான மரணம். இதற்கு துக்கப்படலாகாது. போரில் புறங்காட்டாமல் இறப்பது வீரர்களுக்கு உண்டாகக்கூடிய முடிவல்லவா? வெற்றியோ மரணமோ எதுவாயினும் சரியே என்றல்லவா வீரர்கள் யுத்தத்தில் இறங்குகிறார்கள். வீர ஸ்வர்க்கத்தை ராவணன் அடைந்தான் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் நடக்க வேண்டிய காரியத்தை தம்பியாகிய நீர் நடத்துவீர். உயிர் நீத்த பின் பகை என்பது தீர்ந்துவிட்டது. லங்கேசனுக்கு உத்திரிய கிரியைகளை விரோதியாய் இருந்த நானே செய்யலாம். உம்முடைய சகோதரன் எனக்கும் சகோதரனே ஆவான் அல்லவா என்று ராமன் சொல்லி விபீஷணனுடைய மனதில் உண்டான குழப்பங்களை அகற்றி ராவணனுடைய உத்தம கதிக்காக செய்ய வேண்டிய கிரியைகளை நடத்தும்படியாகச் சொன்னான். ராவணனுடைய அந்தப்புற ஸ்திரீகள் வந்தார்கள். அவர்களுக்கு பின் சோகமே வடிவம் எடுத்தது போல் வந்தால் பட்ட மகிழ்ச்சியும் ராவணேஸ்வரனுடைய மிக பெரிய மனைவியுமான மண்டோதரி. அழகிகளுக்குள் அழகியான அவள் தரையில் விழுந்து கிடந்த தன் புருஷனை கண்டதும் ஓ என்று கதறி அவனை அணைத்து கொண்டு புரண்டாள். உமக்கு கோபம் வந்தால் இந்திரனும் எதிரில் நிற்க மாட்டானே. தேவ யக்ஷ கந்தர்வர்கள் எவருமே உம்மை கண்டு நடுங்கி 8 திசைகளிலும் ஓடுவார்களே. ஒரு மானிடனால் தோல்வியடைந்து வீழ்த்தப்பட்டீரே, உமக்கு கோபம் வரவில்லையா? காட்டில் திரிந்து வந்த ஒரு மானிடன் உம்மை வீழ்த்தி விட்டானே, இது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. 3 லோகங்களிலும் பரவிய உம்முடைய வீர பராக்கிரமம் இதை எப்படி பொறுத்தது? ஐயனே, நான் முந்தியே சொன்னேன் அல்லவா, இந்த ராமன் மானிடன் அல்ல. இந்திரனும் அக்னி தேவனும் யமனும் கூட உம்மை வெல்ல முடியாது. இவன் ஆதி இடை அந்தம் அற்ற மகா விஷ்ணுவே. மனித உடல் எடுத்து அவதரித்து வந்தவன். இவன் ஜனஸ்தானத்தில் உம்முடைய சகோதரன் கரனை தரையில் நின்று வதம் செய்த போதே நான் சொன்னேன் அல்லவா, யாரும் பிரவேசிக்க முடியாத இந்த லங்கைக்குள் கனுமான் புகுந்த நகரத்தை நாசம் செய்த போதே ஹனுமான் புகுந்து நகரத்தை நாசம் செய்த போதே எனக்கு தெரிந்துவிட்டது. இந்த விரோதத்தை கட்டி கொள்ளாதீர் என்று நான் சொன்னதை நீர் கேட்கவில்லை. மகா பதிவிரதையான சீதையின் மேல் ஏன் மோகம் கொண்டீர்? என்னை விட அவளுடைய வடிவழகு எவ்விதத்தில் மேலானது என்று மதியிழந்தீர்? தனியாக இருந்த அவளை எடுத்து வந்தது மகா பாவமாயிற்றே. அதை செய்துவிட்டு இப்பொழுது அதன் பயனை அனுபவித்தீரே. அழிந்து போகவே மதியிழந்தீர். விபீஷணன் அல்லவோ நல்ல பேர் அடைந்து விட்டான். நீரோ பிரேதமாக கிடைக்கின்றீர். காலன் அல்லவோ சீதையின் வடிவு கொண்டு உம்மை இழுத்து சென்று இந்த வினாட்சத்தில் தள்ளிவிட்டான். சீதையும் ராமனும் இப்போது சந்தோஷமாக கூடிவிட்டார்கள். என்னையும் உம்முடைய குலத்தையும் அனைவரையும் துக்கசாகரத்தில் தள்ளிவிட்டு போய்விட்டீரே. ஐயோ, உம்முடைய அழகிய திருமேனி இந்த நிலைமையில் இருக்கிறதே. ராமபாணங்களால் துளைக்கப்பட்டு இரத்தச்சேரும் புழுதியும் படிந்து பிரகாசமிழந்து கிடக்கிறீரே. என்னால் பொறுக்க முடியவில்லையே. நான் என்ன செய்வேன்? லங்கேசன் என் புருஷன், இந்திரனை வென்றவன் என் மகன். எனக்கென்ன குறை என்று கர்வம் கொண்டு மோசம் போனேனே. ஒரு வார்த்தை பேச மாட்டீரா? என்னை விதவையாக செய்துவிட்டீரே. நான் தான் கெட்டேன். இவ்வாறு பிரலாபித்து கொண்டு மண்டோதரி ராவணனுடைய பிரதேத்தின் மேல் விழுந்து பிரஜையற்று கிடந்தாள். இத்துடன் இன்றைய பகுதி நிறைவடைந்தது. நீங்கள் கேட்டதற்கு மிகவும் நன்றி. பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.